வணக்கம் குழந்தைகளா, நாம இந்த வீடியோல 30 ஊ வரிசை சொற்களையும் அவற்றை எவ்வாறு உச்சரிப்பது என்பதையும் அவற்றுக்கான பொருள் என்ன என்பதையும் பற்றி தான் பார்க்க போறோம். இது பாகம் 2. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஊ ல கை உலக்கை. அரிசி முதலான தானியங்களையும் உணவுப் பொருட்களையும் இடித்து மாவாக்க பயன்படும் கருவி உலக்கை ஆகும். ஊ ல க உலகம். வையகம் அல்லது அகிலம் அல்லது பூமியும் அதில் வாழும் உயிரினங்களும். ஊ ல உலண்டு. பட்டு நூலை உண்டாக்கும் கோட்புழு அல்லது நூல் போன்றவற்றை அங்குமிங்குமாக உருட்டி சுற்றும் முறை. ஊ டு பு உடும்பு. பல்லி வகையைச் சேர்ந்த பெரிய ஊர்வன உயிரினமாகும். ஊ டு பு உடுப்பு. உடுப்பு என்றால் ஆடை அல்லது உடை. ஊ டு கை உடுக்கை. உலோகம் அல்லது மரத்திலான் ஆன நாட்டுப்புற சடங்குகளில் பயன்படுத்தப்படும் ஒரு கிராமிய இசைக்கருவி. ஊ ல உலக்கு. காட்படி அல்லது பாய்மம் பொருட்களின் கொள்ளளவை அளப்பதற்கு தமிழர்கள் பயன்படுத்தும் முதற்தளவை அலகுகளில் ஒன்றாகும். ஊ ல உழவர். விவசாயி அல்லது நிலத்தை உழுது விவசாயம் அல்லது வேளாண்மை செய்பவர்கள். ஊ லு உளுந்து. ஓர் தாவரம் அல்லது அத்தாவரத்திலிருந்து கிடைக்கும் பருப்பு. ஊ ஜ ட உயரம். கிடை மட்டத்தில் இருந்து செங்குத்தாக எழும் திசையில் உள்ள தொலைவு. ஊ டு உருவம். கண்களால் கண்டுணரக்கூடிய வடிவமைப்பு உருவம் ஆகும். ஊ த ஜ உதயம். உதயம் என்றால் தோன்றுதல் அல்லது உருவாகுதல். ஊ லை பு உழைப்பு. பொருட்களின் உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் மனித முயற்சி உழைப்பு எனப்படும். ஊ ந உணர்வு. நமக்கு தேவையான உணர்ச்சியை அறிவுபூர்வமாக சிந்தித்து நமக்கு வேண்டுமென ஏற்கும் திறன் உணர்வு ஆகும். ஊ உற்றார். உற்றார் என்பவர் உடன் பிறந்தவர்கள் அல்லது பிறப்பார் இரத்த சம்பந்தமான உறவுகள். ஊ லி ஜ உளியம். உளியம் என்றால் கரடி. ஊ தி ட உதிரம். உதிரம் என்றால் குருதி அல்லது இரத்தம். ஊ ர க உறக்கம்.
மனிதர்களும் விலங்குகளும் ஓய்வு கொள்ளும் ஓர் இயல்பு நிலை அல்லது தூக்கம் அல்லது நித்திரை. உ ர வி ந இர் உறவினர். ஒருவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அல்லது ஓர் குடும்பத்தில் பெண் எடுத்தவர்கள் அல்லது பெண் கொடுத்தவர்கள். உ இன் டி ஜ இல் உண்டியல். பணம் அல்லது காணிக்கை ஆகியவற்றை போடுவதற்கு பயன்படும் மேல்புறத்தில் நீள்வாக்கில் திறப்பு உடைய பெட்டி போன்ற சாதனம் அல்லது பணத்தை தற்காலிகமாக சேமிக்கும் சாதனம். உ வ இர் உப் பு உவர்ப்பு. உவர்ப்பு என்றால் உப்புத்தன்மை அல்லது உப்புச்சுவை. உ இட் சா க உற்சாகம். உற்சாகம் என்பது ஒரு நபரால் வெளிப்படுத்தப்படும் தீவிர மகிழ்ச்சி அல்லது ஆர்வம் அல்லது ஒப்புதல் ஆகியவை ஆகும். உ இட் ப இத் தி உற்பத்தி. இயந்திரம் அல்லது கருவிகள் போன்றவற்றின் செயலாக்கத்தாலும் தொழிலாளிகளின் உழைப்பாலும் சரக்குகள் அல்லது பொருட்களை தயாரிப்பது உற்பத்தி எனப்படும். உ டை யா ட இல் உரையாடல். மற்றவர்களுடன் தன்னுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொள்ள பேசிக்கொள்வது உரையாடல் ஆகும். உ இத் வே க உத்வேகம். உத்வேகம் என்பது மன எழுச்சி அல்லது ஊக்கம் அல்லது இயங்குவதற்கான தூண்டுகோல். உ இத் த ட வு உத்தரவு. உத்தரவு என்றால் ஆணை அல்லது கட்டளை அல்லது பின்பற்றி நடக்க வேண்டிய விதி. உ ட இத் ப ஜி இத் சி உடற்பயிற்சி. உடற்பயிற்சி என்பது உடல் நிலையையும் உடல் நலத்தையும் மேம்படுத்தும் உடற்செயற்பாடுகளின் பயிற்சி தொகுப்பாகும். உ ட இன் பி ர உப் பு உடன்பிறப்பு. உடன்பிறப்பு என்பவர்கள் ஒரே பெற்றோருக்கு பிறந்தவர்கள் அல்லது கூட பிறந்த சகோதரர்கள். உ இத் த ட வா த உத்தரவாதம். ஒரு பொருளின் தரத்திற்கும் ஒருவரின் நன்னடத்தைக்கும் இன்னொருவரால் அளிக்கப்படும் உறுதி அல்லது பொறுப்பு அல்லது ஈட்டுறுதி. உ டு லை இக் கி ல இங் கு உருளைக்கிழங்கு. சோலானம் டியூபரோசம் என்னும் செடியின் வேரிலிருந்து பெறும் மாவு பொருள் நிறைந்த சமையலுக்கு பயன்படுத்தும் ஒரு வகை கிழங்கு. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வெவ்வேறு வீடியோக்களை பார்க்கணும்னு சொன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க.